Okay, the next program title is example for class template with a single user defined data type and non-type template argument. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா example for class template with a single user defined data type and non-type template argument. சார் இதே தானே சார் போன ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா the last programs and this programs, what is the difference between these two then? ஒன் செக்க ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போன ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா see here, this is the last program. So போன ப்ரோக்ராமில் here we are created only one object, this only different, but current program has more than one object. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. 47 and 48 both programs are equal. 47th program process with a single object, but 48th program process with two projects. That's all, otherwise nothing different. ஒன்ஸ் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் 47 இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா ப்ரோக்ராம் நம்பர் 47ல் we are declared only one object, that object invoke class template with non-type template argument. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த கிளாஸ் டெம்ப்ளேட்டையும் non-type template ஆர்குமெண்ட்டையும் இன்வோக் பண்ணுது, ஆப்ரேட் பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் ப்ரோக்ராம் நம்பர் 47ல் ஹியர் டூ ஆப்ஜெக்ட் invoke class template with non-type template argument. கிளாஸ் டெம்ப்ளேட்டையும் அந்த non-type template argument இது ரெண்டையும் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி சார், இப்போ இந்த 47th நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 48th பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு மென்ஷன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டிக்ளேர்ட் வித் built-in data type as well as non-type template argument is 2. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்மளோட ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்காக இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். ஃபாலோயிங் statement declare a object. ஆப்ஜெக்டோட நேம் என்ன? obj1 with built-in data type like int for class templateக்காக அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. and for class template அப்படின்றத விட இப்போ வந்துட்டு ஓகே class template and நெக்ஸ்ட் லைனில் இங்கே போட்டுக்குவோம். and one constant value like 2 mention for non-type template argument. ஸோ non-type template argumentக்கு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ இங்கே 2ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு நம்ம அடுத்ததில் பாருங்கள், ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் a object like the object name is obj2 with the built-in data type like float for class template and one constant value. That constant value is 3 mention for non-type template. So இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா here I declare a object with built-in data type and constant value. Built-in data type helps to develop class template and constant value helps to develop non-type template argument. அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்டில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே இது வந்து நம்ம ஓவராக பார்த்தாச்சு. ஸோ ஹியர் வி ஆர் நாட் கோ இன் டெப்த். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம டெப்த்தாக போகல. ஸோ இந்த இன்ட்டு அண்ட் 2 இதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஹியர் ஐ பாஸ் இன்ட் அண்ட் 2 பை ஆப்ஜெக்ட் 1. ஆப்ஜெக்ட் 1 மூலியமாக இன்ட் அண்ட் 2 நான் பாஸ் பண்ணுறேன். யாருக்கு சார் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ பாஸ் டு template declaration part. Here receive int and 2 values. Int value stored in user defined data type like x.
இன்ட்டுங்கிற ஒரு பில்டின் டேட்டா டைப் எந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் சேவ் ஆகும் அப்படின்னீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் சேவ் ஆகும். சார் இப்போ எக்ஸுங்கிறது கிளாஸ் நேம் ஆச்சே. ஓகே, கிளாஸ் நேமுங்கிறது நாட் எக்ஸாக்ட் வேர்டு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்டு. ஸோ here stored int built-in data type into user defined data type. User defined data type name is x. Here stored two constant value. Here stored two constant value in non-type template argument. Non-type template argument la enna value store agumna 2 ன்றது store ஆகுன்றாங்க. Okay, now we are declare a object. Here we are define a object with class termination pointer. Class termination pointer oda class definition part define பண்ணிருக்காங்க. Here I try to develop one member variable. That member variable name is a. சார் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இங்கே எக்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். Here x at sorry here consider x as int. x என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்ட்டாங்க int. இன்டிஜரா கன்வர்ட் பண்ணிக்கோங்க. underscore count as two values. 2ங்கிற ஒரு வேல்யூவா அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் வச்சிருக்க போகுது. சரி, எக்ஸை என்ன சொன்னாங்க இன்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்குதுன்னா இன்ட் அக்கார்டிங் டு ஆப்ஜெக்ட் 1. ஆப்ஜெக்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஏ இன்ட்டு ஏ எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க 2. அப்போது இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு, ஏங்கிறது ஒரு மெம்பர் வேரியபிள். அந்த மெம்பர் வேரியபிளை என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியர் ஐ டெவலப் அரே கான்செப்ட். இந்த 2ங்கிறது அரேவோட சைஸாக நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஹியர் நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் ஹெல்ப்ஸ் டு மெம்பர் வேரியபிள் ஆஸ் சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிள். ஒரு ஸ்கிராப் மெம்பர் வேரியபிளை சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஸ்கிராப் மெம்பர் வேரியபிளை ஒரு சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்கிராப் மெம்பர் வேரியபிளை சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு இருக்காங்கன்னா நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட். நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஸ்கிராப் மெம்பர் வேரியபிள் டு சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிள். அதுவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, குட். Here I develop one member procedure. சார் போன ப்ரோக்ராமுக்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? போன ப்ரோக்ராமில் நம்ம ஃபார் லூப்பில் 0, 10, 20ன்னு அசைன் பண்ணிட்டாங்க. ப்ரோக்ராம் நம்பர் 47ல் நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் நம்பர் 47ல் இங்கே ஸ்டாட்டிக்லி we are not read values. இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம வந்து அசைன் பண்ணிட்டாங்க. Here we are assign value into member variable with help of for loop. For loop பயன்படுத்தி ஒரு member variablesல 3 values ஸ்டோர் பண்ணுறாங்க. என்னென்ன values 0, 10, 20. ஆனால் இங்கே பாருங்கள் 48ல் here read input value from user. இந்த இடத்துல நான் வந்து ஒரு input value வாங்குறேன். யார்கிட்ட இருந்து யூசர்ஸ்லேருந்து வாங்கி நான் மெம்பர் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். here read input value from user as well as stored that input value into subscripted member variable. அந்த இன்புட் வேல்யூவை ஒரு சப்ஸ்கிரிப்டட் மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். சரி சார், இந்த லூப் எத்தனை தடவை சார் எக்ஸிக்யூட் ஆகும்? ஹியர் ஐ மென்ஷன் ஹியர் ஐ பாஸ் 2 வேல்யூ 2. ஹியர் ஐ பாஸ் 2 வேல்யூ 2 நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட். இப்போ அண்டர்ஸ்கோர் கவுண்டரில் 2 தான் இருக்கும். அப்போ இந்த லூப் எத்தனை தடவை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னீங்கன்னா 2 times 0 and 1. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 0வாக இருக்கும்பொழுது இந்த இடத்துல நான் 0 அப்படின்றேன்னு வச்சுங்களேன்.